வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காலை வாரிய கருத்து கணிப்பு. அவசரமாக ஆலோசனையில் ஈடுபட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் 2 விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொண்டார். அந்த 2 விஷயங்கள் என்ன என்பதை பற்றி உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஆனால் அந்த 2 விஷயங்களும் அதி முக்கியமானவை, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் அதற்கு முன்பாக சில விஷயங்களை பேச வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல இந்த ஃபோட்டோ பாருங்கள். இது யார்? செந்தில், திமுகவுடைய அண்டா. இவன் திமுக ஜெயிக்கும் என்று நினைக்கின்றான். அவன் உறுதியாக சொல்கிறான் திமுக ஜெயிக்கும் என்று. ஏன்பா, கருத்து கணிப்பு வந்திருக்குல்ல, அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டான் இல்லை, அதனால் திமுக ஜெயிக்கும் என்று இவன் அடித்து சொல்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இவன் கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துவிட்டு திமுக ஜெயிக்கும் என்று சொல்லலை. ஆனால் தமிழகத்தில் மருத்துவ வசதியானது இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருக்குதாம். அந்த பயனை பெற்றவர்கள் கண்டிப்பாக திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். 2வது, பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் இரட்டை இலக்கை எட்டி இருக்கிறதாம். அதனால் வேலை வாய்ப்பு பெருகி இருக்கிறதாம். அதனால் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறான். 3வது, கல்வியில் தமிழ்நாடு தன்னிறைவு அடைந்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, அரசு பள்ளிகளில் நாம் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை சேர்த்துருக்கோம். குறிப்பாக ஆரம்ப கல்வியில் 99,000 பேர் சேர்ந்திருக்கின்றார்களாம். இதெல்லாம் யாரால் உருவாச்சு? எளிய மக்களுக்கு மருத்துவம், கல்வி, வேலை வாய்ப்பை உறுதி செய்த திராவிட மாடல் ஆட்சி வரலன்னா வேற யார் ஆட்சி வரும்? கருத்து கணிப்புகளை விட்டுருங்க, அது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். ஆனால் நாம் செஞ்சிருக்கிற சாதனையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக ஆட்சி மீண்டும் வரும் அப்படிங்கிறான். ஸோ மொத்தத்தில் கருத்து கணிப்பை திமுக இருக்கிறவன் எவனுமே நம்பலைங்கோ. இந்த அண்டா செந்திலும் கருத்து கணிப்பை நம்பலை. இத்தனைக்கும் பெண் என்ற அமைப்பு சபரீசன் மூலமாக பல தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு பணத்தை வாரி கொடுத்து ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் திமுக தான் வெற்றி பெற போகுது என்ற செய்தியை முதலாக ஒளிபரப்பு செய்துவிட்டு அதற்கு பிறகு எந்த கட்சி வேண்டுமானாலும் வெற்றி பெறும் என்ற உண்மையை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 முன்னணி நிறுவனங்களுக்கு பணத்தை வாரி கொடுத்து சபரீசன் திமுக தான் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பை விட்டுருக்காங்க அப்படின்றது இந்த அண்டா செந்திலுக்கும் தெரிஞ்சு போச்சு என்னவோ தெரியல. எப்பா, கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடுப்பா, நம்ம நல்லது செஞ்சிருக்கோம்பா அப்படின்னு சொல்றான். 2வது, இன்னொரு காரணத்தினாலும் நான் சொல்றேன் திமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறான். எதனாலயா வெற்றி பெறும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரே இயக்கம் திமுக. அதனால திமுக வெற்றி பெற போகுது. இப்போ அதிமுக பெயர் அளவுக்கு பெரியாரை ஏற்றுக்கொண்டார்கள், அவங்க 2வது வருவாங்க. 2வது, பெரியாரை தவிர்த்துவிட்டு தமிழகத்தில் அரசியலே செய்ய முடியாது என்பதை விஜய் தெரிஞ்சுக்கிட்டார். அதனால அவருடைய கொள்கை தலைவராக பெரியாரை வச்சுக்கிட்டார். திமுக முதலிடம், 2வது இடம் அதிமுக, 3வது இடம் தவேகா, 4வது நாம் தமிழர் கட்சி. அவன் தான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாதனால அழிஞ்சான். பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரையே உடைச்செறிகிறான் பாரு அப்படின்னு சொல்றான். தமிழகத்தில் பெரியாரை தொடாம யாரும் அரசியல் பண்ண முடியாது. பெரியாரை எப்ப இழிவா பேசினியோ அப்பொழுதே நாம் தமிழர் கட்சியானது அழிந்தது. வந்திருக்கின்ற கருத்து கணிப்பை பார்த்தியா இல்லையா? நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்திலாவது வெற்றி பெறுகிறதா? இல்ல ஏற்கனவே வாங்கின 8% வாக்க மீண்டும் நாம் தமிழர் கட்சியானது தக்க வைத்துக் கொள்ளுமா அப்படின்னு அண்டா செந்தில் அலறுகின்றான். பெரியாருக்காக முட்டு கொடுக்கின்றான். ஆனா அண்டா செந்தில் சமீபத்தில் தான் திமுகவுக்கு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதனால பெரியார திமுக காரன் கழுவி ஊத்தன வரலாறுலாம் அண்டா செந்திலுக்கு தெரியாது. இன்னைக்கு சீமான் பேசுவதை விட கொடுமையாக பெரியாரை விமர்சனம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா திமுக காரங்க தான். பெரியாருடனே இருந்த கலைஞரும் அண்ணாவும் பெரியாரை கழுவி ஊத்துற மாதிரி உலகத்துல வேற யாருமே ஊத்தவே இல்லை. பெரியாரை பாத்தீங்கன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலும் தேச துரோக வழக்கிலும் உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சவங்கலாம் இந்த திமுகவில் இருந்த முன்னணி தலைவராக கருதப்பட்ட அண்ணாவும் கலைஞரும் தான். அதனால பெரியார் இன்னைக்கு உடைக்கப்படுவதற்கான காரணமே அன்றைக்கு அண்ணா வழிகாட்டினாரு, கலைஞர் வழிகாட்டினாரு. 2வது, அண்ணாவுடைய கொள்கையும் பெரியாருடைய கொள்கையும் ஒன்று கிடையாது. அது மட்டும் கிடையாது, பெரியார் எதுலையும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, எல்லாவற்றிலும் வெளிப்படையாக நடந்துக்கிட்டாரு. ஆனால் நேர்மையாக நடக்கவே இல்லை.
ரெண்டாவது, ஒருதலை பட்சமாக பெரியார் நடந்து கொண்டாரு. அதனால தான் அண்ணா கலைஞர்லாம் முரண்பட்டார்கள். ஆனா பெரியோருடன் வந்து நாம எங்க முரண்படுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. சிம்பிள், இந்து மத எதிர்ப்பு மட்டும்தான் பெரியார் கிட்ட இருந்தது. மற்றபடி மொழி பற்றி இருந்ததா? கிடையாது. மாநில பற்றி இருந்ததா? கிடையாது. பொருளாதார வளர்ச்சி பற்றி சிந்தனை கிடையவே கிடையாது. மது ஒழிப்பு பற்றி கிடையவே கிடையாது. பெண்ணடிமை பற்றி பெரியாருக்கு இல்லவே இல்லை. பெரியாருக்கு இருந்தது ஒரே சிந்தனை, இந்து மதத்தை அழிக்கப்பட வேண்டும். ஏன் இந்து மதம் அழிக்கப்பட வேண்டும் கேட்டீங்கன்னா, பல இடங்கள்ல இந்து மதத்துக்கு எதிராக பேசுறதுக்காக காசு வாங்கிட்டான் அந்த மனுஷன். ரெண்டாவது, இந்து மத அடிப்படைவாதியாக இவர் இருந்ததுனால காசிக்கு போனாரு. அங்க இருக்கின்ற பிராமணர்கள் இவரை மதிக்கவே இல்லை. எங்கேயோ யாரோ ஒரு பிராமணர் பெரியாரை இழிவுபடுத்தி விட்டதுனால இந்து மதத்தை அழிச்சியே தீர்வேன்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டாரு. அதனால பெரியாரை பொறுத்த வரைக்கும் இந்து மத எதிர்ப்பாளர் என்ற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு திமுக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. கொள்கையால ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணாவும் அதனால தான் பெரியாரை வந்து புகழ்ந்தாரு. ரெண்டாவது, எம்ஜிஆர் கட்சி விட்டு நீங்கினதுனால பெரியாருக்கு ஒரு சில வாக்குகள் இருக்குது. அந்த வாக்கை திமுக ஆதரவா மாற்ற முடியுமா என்று சொல்லிட்டு தான் எம்ஜிஆர் பிரிந்த பிறகு பெரியாரை தூக்கி பிடிச்சாங்க திமுக இருக்கிறவங்கோ. ஏன்னா பெரியார் இந்து மதத்தை இழிவுபடுத்துறதுனால சிறுபான்மையர்கள் பெரியார் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க. தலித் மக்கள் பெரியார் மீது நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க. ஸோ அதனால பெரியாரை கலைஞர் எடுத்துக்கொண்டார். அதற்கு முன்பெல்லாம் கைது பண்ணணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தவர் தான் நம்ம கலைஞரும் அண்ணாவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வேண்டுகோள் வச்சவங்க தான் இவங்க அத்தனை பேருமே. அதனால பெரியாரை இழிவுபடுத்தி விட்டார் சீமான். அதனால தமிழக அரசியல் களத்தில் அவர் கடைசி இடம் போயிட்டாரு அப்படின்னு செந்தில் சொல்றான். மொத்தத்தில் பெரியார் பிம்பத்தை இந்த தேர்தல் தோல்வியும் இந்த தேர்தலில் பின்னடைவும் சீமானுக்கு ஏற்பட்டிருப்பதை வச்சு தமிழக தலையில மீண்டும் பெரியாரை கட்ட முடியுமா என்று இவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த மனுஷனை பார்க்க வேண்டியதா இருக்குது. யாரு இவ? பியூஷ் மனுஷ். இவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஒன்றும் ஸ்டாலின் நல்லாட்சி நடத்திட்டாரு, அதனால நாங்க ஸ்டாலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் நினைக்க வேண்டாம். நாங்க பிஜேபியை கண்டு பயப்படுகின்றோம். அது மட்டும் இல்ல, நாங்க இன்னைக்கு விஜயை கண்டும் பயப்படுகின்றோம். அதனால நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டோம். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியானது நல்ல ஆட்சியே கிடையாது. மக்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனால் பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ற அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நாங்க உங்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்திருக்கின்றோம். மே மாதம் 4ஆம் தேதி தெரியும் பாத்துக்க அப்படின்னு சொல்ற பியூஷ் மனுஷ் ஸ்டாலின் கிட்ட ஏகப்பட்ட குறை இருக்குதான். என்ன குறை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சங்கிகளுக்கு ஆதரவா இருக்கிறீங்க. எச் ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற போது நீ போய் பார்த்த தெரியுமா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அவனெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்கணும். அவனை போய் ஹாஸ்பிட்டல பாக்குற ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. ரெண்டாவது, சங்கிகள் கிட்ட நீ ரொம்ப நெருக்கமா இருக்கிற. ஸ்டாலின் பாத்துக்க, நீ பிஜேபி எதிர்க்கிற என்ற காரணத்தினால தான் நாங்கெல்லாம் உன்னை ஆதரிக்கிறோம். ஆனால் இந்த சங்கி பசங்களை நல்லவன் நினைச்சுக்கிட்டு நீ அவன் பின்னாடி போனேன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலை முடிச்சு விட்டானுங்க, ஏமந்த் சோரனை முடிச்சு விட்டாங்க, மம்தா பானர்ஜியை முடிச்சு விட்டானுங்க. அங்க வெற்றி பெறவே முடியாது. ஆனா அடுத்தது ஸ்டாலின் நீ தான் பிஜேபி உன்னை முடிச்சு விட்டுரும். அதனால பார்த்து நடந்துக்க. இனிமே சங்கி பசங்களை வெளியே உலாத்தவை விடக்கூடாது, உள்ள தூக்கி போடணும். இந்த பியூஷ் மனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த சங்கிகள் என்று சொல்றாங்க தெரியுமா, அவனுங்க எல்லாம் கொன்னுட்டா கூட பரவாயில்ல என்ற ரேஞ்சுக்கு இவனுடைய வீடியோ பதிவுகள் இருக்குன்னா இவனுடைய வன்மம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஸ்டாலின் எச் ராஜாவை போய் பார்த்தது மனிதாபிமான அடிப்படையில். கொள்கை அளவில் முரண்பட்டு இருக்கலாம். நம்ம எச் ராஜா வந்து திராவிட கொள்கையை தான் எதிர்க்கிறார். ஸ்டாலினுடைய தவறான ஆட்சியை தான் விமர்சனம் பண்றார். ஸ்டாலின் குடும்பத்தை விமர்சனம் பண்றாரா? தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் விமர்சனம் பண்றாரா? இல்ல இல்ல. அதனால கொள்கை மாறுபாடு காரணமாக எச் ராஜா விமர்சனம் பண்றாரு. இப்படி கொள்கை மாறுபாடு இருக்க வேண்டும், கடுமையா விமர்சனம் பண்ண வேண்டும். அப்பதான் ஸ்டாலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர் வாக்கு விழும். அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா எச் ராஜாவை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறானா? இந்த பியூஷ் மனுஷ் யாரா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழுது. ரெண்டாவது, பாஜகவை கண்டு இவன் பயப்படுறான்னா யார் இவன்? பாஜகவை கண்டு 3 பேர் மட்டும்தான் பயப்படுவாங்க. ஒன்னு பயங்கரவாதி, ரெண்டாவது பிரிவினைவாதி, மூன்றாவது ஊழல்வாதி. ஸோ இந்த 3ல் இந்த பியூஷ் மனுஷ் யாரு? பயங்கரவாதியா, பிரிவினைவாதியா, ஊழல்வாதியா? ஏன் இவன் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை கண்டு பயப்படணும்? சரி, பாஜகவை கண்டு கூட இந்த பியூஷ் மனுஷ் பயப்படுறான். ஓகே, ஏன்னா இவன் பீகார்ல நக்சலைட்டா இருந்தான், தமிழ்நாட்டுக்கு தப்பி வந்துட்டான். ஸோ இங்க வந்து நல்லவன் போல நடிச்சிட்டு இருக்கான். அதனால என்னைக்கா இருந்தாலும் பாஜக உள்ள தூக்கி வச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயப்படலாம். ஆனால் தவேகாவை கண்டு இவன் ஏன் பயப்படுறான்? ஏன் தெரியுமா? விஜய் தொடர்ந்து இந்து கோயில்களுக்காக போயிட்டு இருக்காரு, பிரார்த்தனை பண்றாரு. ஐயோ இவன் கிறிஸ்துவனா இருப்பான் அப்படின்றதுக்காக தான் நாம மௌனமா இருந்தோம். ஆனா கடைசியில இவனும் சங்கியோ,
அப்படின்ற எண்ணம் பியூஷ் மனுஷ்க்கு வந்துருச்சு. அதனால இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் 2வது 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களாம் விஜயை நம்பி போறாங்க. ஸோ இந்த விஜயை இப்போதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஆள் என்று அடையாளப்படுத்தணும். இல்லைன்னு வச்சுங்களேன், இன்னும் ஸ்ட்ராங் பேஸ் போட்டான்னு வச்சுங்களேன் யாரு விஜய், அதுக்கப்புறம் அவனை அகற்ற முடியாது. அதனால ஸ்டாலின் கிட்ட சொல்றாராம், விஜயை சும்மாவே விடாத, உள்ள தூக்கி வையே, அவனும் சங்கி பையன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுகின்றான். மொத்தத்தில் ஸ்டாலின் நல்லாட்சி தரலையாம், ஆனால் மீண்டும் அவனை கொண்டு வந்திருக்காங்களாம். ஏன்னா பாஜக மற்றும் விஜயை எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பாஜக மற்றும் விஜய் எதிர்ப்புல தீவிரமா இருக்கணும் ஸ்டாலின், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரை பேரை சொல்லியே வேண்டுகோள் வச்சிருக்கான். வேண்டுகோள்லாம் இல்ல, மிரட்டல். எப்படி தெரியுமா, பாஜகவை நீ சாதாரணமா நினைச்சிடாத, உன்னை உள்ள தூக்கி வச்சிருவாங்க ஸ்டாலின், உன் குடும்பமே உள்ள போயிடும், பார்த்து நடந்துக்க, அதுல சங்கி பசங்களை யாரையும் வெளியே விடாத அப்படின்னு இந்த பியூஷ் மனுஷ் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகோள் வச்சிருக்காம்பா. இல்ல கட்டளையிட்டு இருக்காம்பா முதலமைச்சருக்கு. முதலமைச்சர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல இந்த பியூஷ் மனுஷுக்கு. அதுக்கப்புறம் கருத்து கணிப்புகள் முதலமைச்சருடைய காலை வாரி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். கருத்து கணிப்பு எப்படி எல்லாம் வந்து எடுக்கப்படுகிறது, எப்படி ஊடகத்தில் கொண்டு வந்து திணிக்கப்படுகிறது, ஊடகம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியும். அதனால பெண் என்ற அமைப்பு தான் என்ன ரிசல்ட்டை விடணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் முடிவு செய்து காசு வாங்கிட்டு அந்த ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியும். முதலமைச்சருக்கு தெரியாம ஊடகத்துக்கு பணம் கொடுத்துருக்க முடியுமா? திமுக ஆதரவாக கருத்து கணிப்பு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியுமா? அதனால முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பை நம்பிக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டாம், இங்க வாங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சருக்கு 2 இடங்கள் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா இன்றைய காலகட்டத்தில். ஒன்று வந்து கொங்கு மண்டலம், 2வது KTCC, அதாவது காஞ்சிபுரம், தாம்பரம், செங்கல்பட்டு, சென்னை மண்டலம். இது முதல்வருக்கு நம்பிக்கைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால இந்த KTCC அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை அழைத்திருக்கின்றார். எப்படி பாருக்குது சென்னை மண்டலம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சென்னை மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கைவிட்டு போச்சுங்கோ, போன முறை வெற்றி பெற்ற மாதிரி இந்த முறை வெற்றி பெற முடியாதுங்கோ. ஒன்று அதிமுகவுக்கு சார்பாக இருக்கலாம், இல்லை என்றால் தவேகாவுக்கு சார்பாக இருக்கலாம். நமக்கும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் ஒரு 10 தொகுதி தான் கிடைக்கும். போன முறை 19 அடிச்சுமே அந்த மாதிரி அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தாம்பரம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி இருக்குது சென்னை சுற்று வட்டாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் அதிமுகவுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஒரு வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இந்த KTCCயில் வந்து பெற்று விடுவதனால இந்த KTCC மண்டலமே வந்து திமுகவுக்கு எதிராக நிற்கும் என்ற ரிசல்ட் தான் வந்திருக்கிறதா. அதே மாதிரி கொங்கு மண்டலம் செந்தில் பாலாஜி அழைச்சி பேசியிருக்கிறாரு. அதுக்கு செந்தில் பாலாஜி சொன்னது, கவலைப்படாதீங்க, கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக நம்ம கோட்டை ஆயிடுச்சு, கொங்கு மண்டலம் முழுவதும் இல்லை என்றாலும் கூட கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்குது, கவலைப்படாதீங்க அப்படின்னு உறுதிமொழி அளித்திருக்கின்றாராம். இப்போ ஒவ்வொரு மினிஸ்டரும் சரி எந்தெந்த மண்டலத்தில் திமுக வெற்றி பெறும் என்று பர்டிகுலரா முதலமைச்சர் கேட்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கெல்லாம் எல்லா அமைச்சர்களும் நாம தான் வெற்றி பெறுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்களாம். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒன்று பணம் அவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்காங்களாம், புரியுதுங்களா? 2வது அதிமுக கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சரியா வேலை பார்க்கலையாம். அதனால அதிமுக கூட்டணிக்கு எத்தனை தொகுதி கொடுத்துருக்காங்களோ அத்தனை தொகுதியும் திமுகவுக்கு வந்து சேருமா. இந்த 2 விஷயத்தை திமுக ஆணித்தரமா நம்புதான். அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. கொங்கு மண்டலமும் டெல்டா மண்டலமும் தெற்கு மண்டலமும் திமுகவுக்கு கை கொடுக்கும் இந்த முறை அப்படின்னு திமுக நம்புதான். கொங்கு மண்டலத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்டா மண்டலம் இயல்பாகவே திமுக கோட்டை, அது வழக்கம் போல நமக்கு கிடைக்கும். தென் மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை சலசலப்புக்கு உள்ளாக்குவதற்கு சசிகலாவெல்லாம் இறக்கிட்டோம், அதனால கண்டிப்பா நமக்கு தென் மண்டலமும் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த KTCC காஞ்சிபுரம், தாம்பரம், அப்புறம் செங்கல்பட்டு, சென்னை இந்த மண்டலங்கள் நம்ம கைவிட்டு போனா கூட பரவாயில்ல, இந்த 3 மண்டலமும் நமக்கு ஆதரவாக இருக்கும், ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து பேசின அமைச்சர் பெருமக்கெல்லாம் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்களாம். ஈரோடு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துசாமி கிட்ட கேட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் நம்முடைய செங்கோட்டையை தவிர மீதியெல்லாம் நாம தான் வெற்றி பெறுவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு முத்துசாமி சொல்லியிருக்கின்றாராம். மொத்தத்தில் 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக உடன்பிறப்புகளும் சொல்றது, அதிமுக கூட்டணியோ தவேகாவோ ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது, 234லும் நாம தான் சாமி வெற்றி பெறுவோம் அப்படின்னு உறுதிமொழி அளிச்சுட்டு போயிருக்காங்களாம். ஸோ அந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவலில் இறங்கி திமுக வேலை பார்த்துருக்குதான். கொடுத்த 5000 ரூபாயும் தேர்தலுக்கு முன்பாக நம்ம என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோமோ
எவ்வளவு பணத்தை கையில கொடுத்தோமோ அது தவேகாவுக்கு திமுக ஓட்டு போகாத அளவுக்கு தடுத்திருக்கும், நாம வெற்றி பெற்று விடுவோம் என்ற நம்பிக்கையை முதலமைச்சருக்கு தந்திருக்கின்றார்களாம். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க, ஆனால் நாம் எடுத்த கருத்து கணிப்பின்படி அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று சொல்றாங்க. கருத்து கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம கால வாரி இருக்கிறது, ஆனா நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்களாம். சரி, இவனுங்கெல்லாம் அமைச்சர் பதவிக்கு குறி வச்சு நம்ம இடத்துல பொய் சொல்றானுங்க போல இருக்குது. ஆட்சி அமைந்தால் தானே அமைச்சரெல்லாம் இதை புரிந்து கொள்ளாம உண்மையை பேச மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் விரக்தியுடன் கிளம்பி சென்று விட்டாராம். கருத்து கணிப்பு வந்த பிறகு திமுகவுடைய ஆட்சியினுடைய பிரதிபலிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு ஆதரவா வந்தது. சாதனை தொடர்ந்து செய்வோம், 2.0 திராவிடம் தொடங்கிவிட்டது அப்படின்னா ட்வீட் போடுவோம் பார்த்தா எந்த ட்வீட்டும் போடல. வாய் முடியும் சும்மா இருக்காருன்னா கருத்து கணிப்பு காலவாரி விட்டது. அதிமுக கூட்டணி கட்சிகள் சரியா வேலை செய்யல, அளவில்லாத பரிசு பொருட்களையும் அளவில்லாத பணத்தையும் திமுக இறைத்திருக்கிறது. இது ரெண்டும் திமுகவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. பார்க்கலாம், பொறுத்திருப்போம் 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.